அடுத்தடுத்த நம்பிக்கை தான் மனிதர்களை வாழ வைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன அடுத்தடுத்த நம்பிக்கை என்றால், எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அல்லது ஒரு தொழிலை செய்கிறோம் என்றால், அந்த வேலை அல்லது தொழில் அந்த நட்டத்தில் போகிற பொழுது, அல்லது அது நமக்கு கை கொடுக்காமல் போகிற பொழுது, இனிமேல் அவ்வளவுதான் என்று நாம் முடிவு செய்கிற பொழுது, நமக்கு கூடுதலாக ஒரு நம்பிக்கை பிறக்கும், அல்லது அடுத்து ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இதை செய்தால் நாம் வெற்றி பெறலாம், இதன் மூலமாக எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இதன் மூலமாக எனக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை என்னால் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதுதான் அந்த நம்பிக்கை. சில நேரங்களில் அடுத்த நம்பிக்கை கூட பொய்த்து போய்விடலாம், ஆனால் அதற்கடுத்தாலும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனைத்தான் அடுத்தடுத்த நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள். சிலர் வெறும் பேச்சை பேசி கொண்டிருப்பார்கள். நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆக போகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு இவர் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க மாட்டான், பெரிய ஆளாகவும் ஆக மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நம்பிக்கை என்பது அவனுக்கு வெறுமனே ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். நான் ஜெயிச்சிருவேன், நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுவேன், நானும் ஒரு நாளைக்கு வருவேன்னா வெறும் பேச்சில் யாராலும் வர முடியாது. ஒரு இலக்குடன் கூடிய ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த இலக்குடன் கூடிய நம்பிக்கை இருக்கிற பொழுது தான் அதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வெற்றி அமைந்திருக்கும். அதனால்தான் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம்னா, மிகப்பெரிய பெரியாட்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்னதான் தோண்டு போயிருந்தாலும் வேறொரு இடத்துல இருந்து அவர்கள் மீண்டும் முளைத்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள் என்றார் அவர்கள் அடுத்தடுத்த நம்பிக்கையை சரியாக வைத்திருக்கிறார்கள். வெறும் பேச்சை தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டாமல் எது தேவை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு ஒரு நம்பிக்கை உருவாக்கி அந்த நம்பிக்கைக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து அந்த செயல் வடிவத்தின் மூலமாக தங்களை உயர்த்தி கொள்ளுகிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரிந்த உண்மையாக இருக்கிறது. எனவே அடுத்தடுத்த நம்பிக்கை என்பது என்னவென்று கேட்டால் வெறுமனே பேச்சு அல்ல, அது செயல்படவும் பெறக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை மூலமாக உங்கள் வளர்ச்சியும் முக்கியமானதாக மாறும் என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க வேண்டியிருக்கிறது.